அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தாயகத்தின் சகல சபைகளிலும் களம் இறங்கும் அர்ச்சுனா அணி. பட்டளந்து அறிக்கை மூலம் ஜேவிபி செய்த கொலைகளையும் மறைக்க இடமளிக்கக்கூடாது. ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. வடமராட்சியில் பொன்னை அச்சுறுத்திய நபர் கைது. வவுனியாவில் இளைஞனின் சடலம் மீட்பு. தமிழர்களை வெறுக்க வேண்டிய தேவையில்லை, வடக்கு பிரச்சனைகள் நல்லிணக்கத்துடன் தீர்வு. புத்த சாசன அமைச்சர் கினிதும சுனில் செனவி தெரிவிப்பு. போலீஸ் அதிகாரியின் மகன் விளக்க மறியலில். ரணிலுக்கு எதிராக அனுரா நடவடிக்கை எடுக்க மாட்டார். பட்டளந்தை விவகாரம் அரசுக்கு அக்கினி பரீட்சை. சம்பிக்க ரணவக்க. இனி விரிவான செய்திகள். இதுவரை நீங்கள் கேட்டது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் கணேசன் குரல் காணொலியில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தாயகத்தின் பல்வேறு செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தாயகத்திலும் புலம்பெயர்த்திய தாயகத்திலும் இலங்கை மற்றும் சர்வதேச செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து விரிவான செய்திகளுக்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இனி விரிவான செய்திகள். உள்ளூராட்சி தேர்தலில் தாயகத்தின் சகல சபைகளிலும் களம் இறங்கும் அர்ச்சுனா அணி. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தலைமையிலான சுயேட்சை குழு யாழில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் போட்டியிடுவதற்காக யாழ் மாவட்ட தேர்தல் திணைக்களத்தில் நேற்று கட்டுப்பணம் செலுத்தியது. இதன்போது அர்ச்சுனா எம்பி கருத்து தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து உள்ளூராட்சி சபைகளிலும் சுயேட்சை குழுவாக இந்த தேர்தலில் போட்டியிட உள்ளோம். இதற்கமைய யாழில் உள்ள 5 உள்ளூராட்சி சபைகளுக்கு முதற்கட்டமாக கட்டுப்பணத்தை செலுத்தியிருக்கின்றோம். வடக்கு கிழக்கு முழுவதிலும் உள்ள சபைகளுக்கு தொடர்ந்து நாம் கட்டுப்பணத்தை செலுத்த உள்ளோம். இவ்வாறு அனைத்து சபைகளுக்கும் கட்டுப்பணத்தை செலுத்தி சகல இடங்களிலும் தேர்தலில் போட்டியிடுவோம். இதேவேளை யாழ் மாநகர சபை முதல்வர் வேட்பாளராக எமது செயலாளர் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனை நிறுத்த உள்ளேன். எங்களிடம் ஒழித்து மறைக்கும் எண்ணங்களோ சிறந்த சிந்தனைகளோ இல்லை. ஆகவே வடகிழக்கில் உள்ள சகல சபைகளிலும் நாம் போட்டியிடுகின்ற போது நமது முழுமையான ஆதரவை மக்கள் வழங்க வேண்டும் எனவும் எதிர்பார்க்கின்றோம் என்றார். வவுனியாவில் இளைஞனின் சடலம் மீட்பு. வவுனியாவில் தேவகுளம் வயல்வெளியில் இளைஞன் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. மரவன்குளம் பகுதியைச் சேர்ந்த முனிரத்தினம் கருணா என்ற 23 வயது இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞனின் சடலம் காணப்பட்ட பகுதிக்கு அருகில் அவர் கொண்டு வந்த பை, பாதணி மற்றும் தலைக்கவசம் காணப்படுவதோடு குறித்த பகுதிக்கு வெளியில் உள்ள வீதியில் மோட்டார் சைக்கிளும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. சடலத்தை நேற்று காலை அவதானித்த ஊரவர்கள் போலீசாருக்கு வழங்கிய தகவலின் அடிப்படையில் சடலம் மீட்கப்பட்டதோடு மேலதிக விசாரணைகள் ஈச்சங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பில் துப்பாக்கிச்சூடு, 2 படுகாயம். கொழும்பு கிராண்ட்பாஸ் நாகலாங் வீதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. 2 துப்பாக்கிதாரிகளால் லொரி ஒன்றின் மீது குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதில் 2 படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வடமராட்சியில் பொன்னை அச்சுறுத்திய நபர் கைது. வடமராட்சி கிழக்கு அம்பன் பகுதியில் நபர் ஒருவர் தினமும் மதுபோதையில் அயல் வீட்டாரை அச்சுறுத்தி வருவதாக பொன்னொருவர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்ததை அடுத்து சந்தேக நபர் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். வீட்டிற்கு தினமும் மதுபோதையில் வரும் நபர் பொன் பிள்ளைகள் இருக்கும் அயல் வீட்டாரை தகாத வார்த்தைகளால் திட்டி அச்சுறுத்தி வருகின்றார். மதுபோதையில் தினமும் அயல் வீட்டாரை அச்சுறுத்தி அநாகரிகமான செயற்பாடுகளில் சம்பந்தப்பட்டவர் ஈடுபடுவதால் உயிருக்கு பயந்து பாதிக்கப்பட்ட பொன் நடவடிக்கை மருதங்கனி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்தார். இதனையடுத்து சந்தேக நபர் மருதங்கனி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த மருதங்கனி போலீசார் நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகின்றனர். உரிய நேரத்தில் அரசியலமைப்பு சபையில் நீதியமைச்சர் கர்ஷன. புதிய அரசியலமைப்பு உரிய நேரத்தில் பாராளுமன்றத்திற்கு கொண்டுவரப்படும் என நீதியரசர் சட்டத்தரணி கர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். ஊர்காத்துறையில் மீன்பிடிக்கச் சென்ற 2 காணவில்லை. ஊர்காத்துறையில் மீன்பிடிக்கச் சென்ற 2 மீனவர்கள் காணாமல் போய் உள்ளனர். கடந்த சனிக்கிழமை கண்ணகை அம்மன் இறங்கு தளத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற 2 இன்னும் கரைக்கு திரும்பவில்லை என யாழ் மாவட்ட நீரியல் வன திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். பட்டளந்தை அறிக்கையால் மீண்டும் நாட்டில் அமைதியற்ற சூழ்நிலை ஏற்படலாம்.
பட்டளந்தை ஆணைக்குழு அறிக்கையை அடிப்படையாக கொண்டு நாட்டில் மீண்டும் அமைதியற்ற நிலைமை ஏற்படலாம் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். தனிநபரை இலக்கு வைத்து விசாரணை முன்னெடுக்கக்கூடாது. பட்டளந்தை விவகாரம் தொடர்பில் நாமல் பட்டளந்தை ஆணைக்குழு குறித்த தனிநபர் ஒருவரை இலக்கு வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கக்கூடாது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாகர்கோயிலில் கசிப்புடன் 2 கைது. வடமராட்சி நாகர்கோயிலில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் கசிப்புடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். ரணிலுக்கு எதிராக அனுரா நடவடிக்கை எடுக்க மாட்டார். பட்டளந்தை விவகாரம் அரசுக்கு அக்கினி பரீட்சை சம்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஒருபோதும் முன்னிலையாக மாட்டார். பட்டளந்தை ஆணைக்குழு அறிக்கை விவகாரம் அரசாங்கத்தின் தற்போதைய நிலைமையை அறிந்து கொள்வதற்கான அக்கினி பரீட்சையாகும் என முன்னாள் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க நேற்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலிலும் அதனைவிட அதிகமாக பொதுத் தேர்தலிலும் அரசாங்கத்திற்கு பாரிய மக்கள் ஆணை கிடைக்கப்பெற்றுள்ளது. அந்த மக்கள் ஆணை தற்போது எந்த அளவுக்கு காணப்படுகிறது என்பதற்கான விச பரீட்சையை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலாகும். 6 மாதங்களில் அரசாங்கத்தின் செயற்பாடு தொடர்பாக மக்கள் எவ்வாறான மனநிலையில் உள்ளனர் என்பது இந்த தேர்தலில் வெளிப்படுத்தப்படும் என்றார். வழக்கிலிருந்து விடுவிக்க பணம் பெற்ற போலீஸ் அதிகாரியின் மகன் விளக்கமறியலில் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நபர்களை சட்டத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றி விடுவதாக கூறி பணம் பெற்று வந்த போலீஸ் உயர் அதிகாரியின் மகனை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யாழில் போலீஸ் அதிகாரியாக கடமையாற்றியவரின் மகன் போலீஸ் நிலையங்களுடன் வழக்குகளை முடிப்பதாக கூறி பணம் பெற்று வந்தமை தொடர்பில் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினருக்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வந்த நிலையில் போலீஸ் அதிகாரியின் மகன் தலைவராகி இருந்தார். அது குறித்து யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு போலீசார் வழக்கு தாக்கல் செய்த நிலையில் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு மன்று போலீசாருக்கு கட்டளையிட்டிருந்தது. இந்த நிலையில் போலீஸ் அதிகாரியின் மகன் நேற்று திங்கட்கிழமை சட்டத்திறன் ஊடாக மன்றில் முன்னிலையானதை அடுத்து அவரை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை சந்தேக நபரின் தந்தையான போலீஸ் அதிகாரி முல்லைத்தீவு போலீஸ் பிரிவுக்கு இடமாற்றப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வடக்கு பிரச்சனைகள் நல்லிணக்கத்துடன் தீர்வு. புத்த சாசன அமைச்சர் கினிதுமா சுனில் செனவி தெரிவிப்பு. தமிழ் மக்களை வெறுக்க வேண்டிய தேவை எமக்கு இல்லை. வடக்கு மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் நல்லிணக்கத்துடன் பொறுமையுடன் தீர்க்கப்படும் என புத்த சாசன அமைச்சர் கினிதுமா செனவி தெரிவித்துள்ளார். பட்டளந்தை அறிக்கை மூலம் ஜேவிபி செய்த கொலைகளையும் வெளிப்படுத்துக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவிப்பு. பட்டளந்தை ஆணைக்குழு அறிக்கையை முன்னிலைப்படுத்தி கடந்த காலங்களில் ஜேவிபி செய்த கொலைகளை மறைப்பதற்கு இடமளிக்கக்கூடாது என ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்தியுள்ளது.